4 வார்த்தை தான் பேசுவேன். அதுக்கு மேல இதுங்கிட்ட நான் பேசவே மாட்டேன். வணக்கம். உங்க பணத்தை எல்லாம் பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. அதை திருப்பி தர்றாங்கன்னு சொன்ன வரிசையா நின்று வாங்க வந்துட்டீங்க. அது என்னப்பா அது? எவனாவது ஏதாவது குடுக்கறான்னா லைன் கட்டி நிக்கிறீங்க. யாராவது இலவசமா அரிசி போடுறாங்கன்னா அதையும் வரிசையில் நின்று வந்து வாங்கிக்கிறீங்க. எவனாவது இலவசமா வேட்டி சட்டை குடுக்கறான்னா அதையும் வரிசையில் நின்று வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனா கொள்ளையடிக்க மட்டும் கூட்டம் கூட்டமா போவீங்க. அன்னைக்கு ஒரு தலைவர் செத்துட்டான்னு மெட்ராஸிய கொள்ளையடிச்சானுங்க அந்த ஊருக்காரனுங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? காடுகரை வீடு வாசல் சொத்து பத்து போனாலும் பரவாயில்ல, தம் பேரு கட்டக்கூடாது, மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டு உங்க முன்னாடி பணமா வச்சுட்டு கட்ட வேட்டு சட்டி வாட நிக்கிறான் ராசப்ப. அவன் வீடு வந்து கொள்ளையடிச்சீங்க. அவன் மாடுகணுகளை புடிச்சிட்டு போனீங்க. அவன் இருந்து இந்த குடிசைக்கு நெருப்பு வச்சு சாம்பலாக்கிட்டு இன்னைக்கு பணத்தை திருப்பி தரான்னு சொன்ன உடனே ஒண்ணும் தெரியாது அப்பாவி மாதிரி பரிதாபமா நிக்கிறீங்களேடா. டே டே நீங்க பெரிய ஆளுங்கடா, கேப் மாறிடா. நீங்க இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன். எல்லா கட்சிக்காரங்க மாதிரி ஆட்சியில் இருக்கும் போது நீங்க லஞ்சம் வாங்கி பணம் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாய்கள் எல்லாம் வந்து கோவிலுக்கு முன்னால கைகட்டி நிக்குமல்ல. நீ கேப்பா இவனுக்கு என்னைக்குப்பா நல்லவன் கெட்டவன் பார்த்து ஓட்டு போட்டுருக்கானுங்க. இவனுக்கு கணக்கு என்ன? ஒரு ஓட்டுக்கு ஒரு பித்தளை கூட, ஒரு பித்தளை சொம்பு, ஒரு பித்தளை பானைன்னு தானப்பா போட்டுருக்கானுங்க. இவனுக்கு ரேஞ்சுக்கு அதை ஒரு நாள் பிசினஸ் ஆக்கி கரெக்ஷன் பண்ணிட்டானுங்க. அவனுக்கு ரேஞ்சுக்கு அதை 5 வருஷம் பிசினஸ் ஆக்கி லஞ்சம் பேர்ல கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை கொள்ளையடிக்கிறதுல தப்பே இல்ல, இவனுங்களை அடிக்கிறதுல தப்பே இல்ல. இவனுக்கு அடி வாங்கி சாகிறதுக்குன்னே பிறந்தவனுங்க. எப்போ கல் தோன்றி மண் தோன்ற காலத்து டேய் இதுக்கு எதுக்குடா அப்பவே பிறந்தீங்க? இவனை திருத்தவே முடியாது, இவனுக்கு திருத்தவே மாட்டாங்க. வாங்கிட்டு போக போக